உறவுகளுக்கு வணக்கம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2024 நாம் தமிழர் கட்சி சார்பா நாகப்பட்டினம் தொகுதியில நிக்கிற காளியம்மாள் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தன்னுடைய தொகுதியில திருவாரூரான் சர்க்கரை ஆலை அப்படிங்கிற ஆலை மூடப்பட்டு இருந்த ஆலை கனிமொழி மற்றும் TR பாலு அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டு 1516 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஆலையை வெறும் 87 கோடி ரூபாய்க்கு கனிமொழி பேரம் பேசி வாங்கி சாராய ஆலையா மாத்தி TR பாலுவோட சாராய ஆலைக்கு இங்கிருந்து மூலப்பொருள் போற மாதிரி அவங்க பேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேர்காணல்ல காளியம்மாள் அந்த 1516 கோடி ரூபாய் அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா TR பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் 87 கோடி ரூபாய் பேசியிருந்தாங்க. அப்போ கனிமொழி அப்படியே கடந்து போக விருப்பப்படலை. கனிமொழி மட்டுமில்ல திமுக, ஏன்னா கனிமொழி தான் டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தி இளம் விதவைகள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே குடிப்பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி எந்த கனிமொழி பேசினாங்களோ அந்த கனிமொழியே ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றிருக்காங்கிறது அவங்க கட்சிக்கு எவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது கனிமொழிக்கு தெரிஞ்சு அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கள் கையில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி ஒரு மொபைல் ஃபோனை திருடி அந்த மொபைல் ஃபோனில் இந்த பதிவுகளை திருடி அதை வேறொரு ஆள் மூலமாக லீக் அவுட் பண்ணி அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி நாம் தமிழர் கட்சி அதனால் இல்லாமல் போயிடும், அழிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதனால் அழியலை. இப்போ அதுக்கப்புறம் 2026 மாரிதாஸ் நேற்று முன்தினம் ஆடியோ ஒளிப்பதிவை லீக் அவுட் பண்ணுறாரு. முன்னாள் அமைச்சராக இருந்து திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ராசா, யாரு கனிமொழியோடு திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ராசா பேசியதாக வந்து ஆடியோ வந்திருக்கு. அதில் அவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு. ஸ்டாலினுக்கு மூளையே இல்லைன்னு சொல்கிறாரு. அது உண்மையா, அது வேண்டாம், நமக்கு அதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். ஆனால் முக்கியமான விஷயம் அவர் பேசுனது என்னென்னா, என்னை வந்து நீ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட முக்கியமான லாக் இருக்குது அப்படின்றாரு. அது என்ன லாக்கு அப்படிங்கிறது போக போக தெரியும். அதுபோக அழகிரி தன்னை வந்து சந்திச்சதாகவும், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க ராசா, நீங்கள் அப்புறம் வர மாதிரி உண்மையை மாட்டி விட்டீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் கலைஞர் டிவி தானே போச்சு, அதை இப்போ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம்ல அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆடியோவில் லீக் ஆகிருக்கு. நல்லா தான் இருக்குது. இது வந்து மொத்தத்தில் திமுகவுக்கு வச்சுக்கப்பட்ட ஆட்டம்பாம். இந்த இதில் திமுக தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது தேர்தல் முடிஞ்ச பிறகும் சுக்குநூறாக செதறி வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதைத்தான் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறேன். திருவள்ளுவர் வந்து தெய்வ புலவர், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.